ராகுல் டிக்கி அப்படிங்கிற இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா அந்த ஜனவரி மாதத்துலதான் வந்து அவர் உயிரிழந்தாரு ஆக்சிடென்ட்ல. சோ இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவரோட குடும்பம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரியலன்னா இந்த வீடியோவை பார்க்கணும். ஏன்னா இன்னும் அவரை வச்சு இன்னும் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஷாக்கா இருக்கும் இல்லையா? அப்படி என்னதான் பண்றாங்க, என்ன சேனல் அது, எப்படி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தெரியலன்னா இந்த வீடியோவை பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இதை பார்த்த உடனே இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நியூஸா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா இப்படியும் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோ. இப்ப ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் ராகுல் டிக்கி ஜனவரி மாதத்துல இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதுதான். இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நியூஸ் சேனல்ஸ் சரி, ராகுல் டிக்கியோட அம்மாவோட இன்டர்வியூ எடுக்கிறது சரி, அவங்களோட மனைவி கிட்ட தனியா போய் இன்டர்வியூ எடுக்கிறது சரி, இதை வச்சு தனியா வியூஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இவரை பத்தி ஃபேக் ரூமர்ஸ் நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. இதுல ராகுல் டிக்கி அவர்களுக்கு 2 மனைவி இருந்ததாகவும், இப்ப 2வது மனைவியோட சண்டை போட்டு பிரிஞ்சு அதுக்கப்புறம் வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு பல ரூமர்ஸ் இருந்துச்சு. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் பெஸ்டிக் சேனல் அப்படிங்கிற யூடியூப்ல இங்க ஒரு சேனல் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, கடந்த ஒரு 2-3 நாட்களாவே ராகுல் டிக்கி அம்மாவும் ராகுல் டிக்கி மனைவியும் இவங்க இருவரும் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி, அதுல ராகுல் டிக்கியோட அவார்டை பார்த்தா எனக்கு அழுகையா வருது, கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எமோஷனலா பேசி அதுல இருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் வியூஸை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது அவர் இறந்து போன பிறகும் அதை வச்சு இப்ப வரைக்கும் வியூஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதற்கு ராகுல் டிக்கி ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இறந்து போனது அப்படியே இறந்து போனதாவே இருந்துட்டு போகட்டும், திருப்பி திருப்பி ஏன் அந்த மனுஷனை பத்தி பேசி பேசி நீங்க காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஏன் இப்படி அந்த மனுஷனை கொல்லாம இன்னும் கொண்டுட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வெளியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதனாலதான் ராகுல் டிக்கி இறந்துட்டாரு போல அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, ராகுல் டிக்கி மரணத்துக்கு பிறகு குடும்பத்தோட சண்டையெல்லாம் வீடியோவா போட்டு சம்பாதிக்கிற இவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.